முன்னாள் போலீஸ் அதிகாரி கொலை சம்பவத்தில் போலீசார் முக்கிய குற்றவாளியை சுட்டு பிடிச்சிருக்காங்க. போலி பட்டா, பொய் கேஸ்ன்னு இந்த வழக்கோட பின்னணி நம்மளை மிரள வைக்குது. கடந்த 2 தினங்களாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்டிருக்கும் சம்பவம் நெல்லையில் நடந்த முன்னாள் எஸ்ஐ கொலை. என்ன கொன்னுடுவாங்க அவ்வளவுதான் என விரக்தியாக வீடியோ வெளியிட்டவர் அடுத்த சில நாட்களில் அவர் சொன்னது போலவே கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நிலத்தகராறில் கொலை என்றாலும் அதற்காக நடந்த சட்ட போராட்டமும் வழக்குகளின் பின்னணியும் தான் இந்த கொலை சம்பவத்தை சட்டசபை வரை எதிரொலிக்க வைத்தது. நெல்லை டவுன் பகுதியைச் சேர்ந்தவர் ஜாகிர் உசேன். முன்னாள் காவல்துறை உதவி ஆய்வாளராக இருந்த இவர் சில வருடங்களுக்கு முன் விருப்ப ஓய்வு பெற்றிருக்கிறார். திருநெல்வேலி முர்த்திம் ஜெய்கான் தர்காவில் முத்தவள்ளியாகவும் இருந்தார். தற்போது ரமலான் நோன்பு காலம் என்பதால் வழக்கம் போல அதிகாலையில் மசூதிக்கு வந்த ஜாகிர் உசேன் தொழுகை முடிந்ததும் தனது பைக்கை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பியிருக்கிறார். காட்சி மண்டபம் பகுதிக்கு வந்தபோது ஜாகிர் உசேனை வழிமறித்த ஒரு கும்பல் கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பித்து ஓடியிருக்கிறது. அதிகாலையில் நடந்த இந்த படு பயங்கரத்தால் ஒட்டுமொத்த நெல்லையும் தகித்து போயிருந்தது. அதோடு இந்த கொலைக்கு ஜாகிர் உசேனின் மகள் சொன்ன காரணமும் அவர் போலீசார் மீது வைத்த குற்றச்சாட்டும் பகீர் கிளப்புவதாக இருந்தது. இது ஆக்சுவலி ஒரு சிவில் கேஸ். ஒரு இடத்துக்காக ஆப்போசிட் பார்ட்டி அவனோட இடம்னு சொல்லி ஒரு போலி பத்திரத்தை வச்சுட்டு இங்கே போலீஸ்க்கு கமிஷனை கொடுத்துட்டு அவனோட இடம்னு சொல்லி தகராறு பண்ணான். எங்கள்கிட்ட எல்லாம் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது, நாங்கள் எல்லாமே இருக்குன்னு காமிச்சதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, எங்கள் அப்பா மேலே PCR கேஸ் போட்டான். அதே நேரம் ஜாகிர் உசேன் கொல்லப்படுவதற்கு முன்னதாக வெளியிட்ட வீடியோவும் வைரலாக தொடங்கியது. அந்த வீடியோவில் தற்போது நடந்து கொண்டிருக்கும் அத்தனையும் முன்னதாகவே தெரிந்தது போல் பேசியிருந்தார் ஜாகிர் உசேன். என் மேலே கொலை மிரட்டல், ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஒரு கூட்டு கும்பலே சேர்ந்து ஒரு 20-30 பேர் சேர்ந்துட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கிறாங்க. தௌஃபிக் என்ற நபரும் அவரது மனைவியும் சேர்ந்து வக்பு வாரிய நிலத்தை ஆக்கிரமித்திருப்பதை தட்டி கேட்டதால்தான் இந்த கொலை நடந்திருப்பது விசாரணையில் உறுதியாக இருக்கிறது.